ஜெபத்திற்கு பதில் வரும், பதில் கிடைக்கும். என்ன மறுபடியும் திரும்ப அந்த ராஜ்யத்துல கொண்டு வந்து நிற்க வைப்பார். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நிற்க வைப்பார். என்னை இழந்து போன இடத்துல, இழந்து போன மேன்மையை, இழந்து போன அங்கீகாரத்தை, இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன உயர்வை கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுப்பார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு தேவன் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க, உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு அவ்வளவுதான் சொல்லாதீங்க, என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க. முடிந்து போன வாழ்க்கையை தான், இல்லாமையான வாழ்க்கையை தான், ஒன்றுக்கும் உதவாத ஆகாது என்று தள்ளப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் கையில எடுத்து உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார், மேன்மைப்படுத்தவும் வல்லவராயிருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு மாதமாய் இருக்கும். ஓகே, நாம் இன்றைக்கு என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஜெப வாழ்வில் விசுவாச பிள்ளைகளுக்கு எழும்புகிற கேள்விகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கிறது, நிறைய கேள்வி. மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கிருந்து தான் நம்முடைய செய்தியை நம்ம ஆரம்பிக்கிறோம். நாம் இன்றைக்கு என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, ஜெப வாழ்வில் விசுவாச பிள்ளைகளுக்கு ஏற்படும் அல்லது எழுப்பும் கேள்விகள். இதை குறித்து ஒரு 3 காரியங்களை நாம் வேகமாய் தியானித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த தியானத்துக்கு பிறகு சில கேள்விகளுக்கு கர்த்தர் உங்களுக்கு பதிலை வைத்திருப்பார். 4வது அதிகாரம் அதனுடைய 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க. எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறார்? 40 நாள். எதற்காக உபவாசம் இருக்கிறார்? தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஜெபத்துல முதல் காரியம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. நீங்க உங்க குடும்பத்துல எதை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இருக்கீங்களா? நீங்க ஏதோ நம்ம ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போயிடுறோம். எனக்கு தெரியும்ல, ஏன் எனக்கு தெரியாதா? எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லையா? அவர்தான் தெய்வம், அவர் எடுக்கிறது தான் முடிவு. ஆனா வசனம் சொல்லுகிறது என்னை குறித்து ஒரு சித்தம் இருக்கிறது, அது பிதாவினிடத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே நான் வருகிறதுனால, நான் ஒரு காரியத்தை புதிதா ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அந்த முடிவை தேவ சமூகத்துல இருந்து அவர் சொல்லுகிறபடிதான் நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எடுக்கிற நிறைய முடிவுகளுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்துல கேட்டு பெற்று கொள்ளாததுனால சில நேரத்தில் நமக்கு வருகிற சோதனைகளை நம்மால் தாங்கிக் கொள்ளாமல் கர்த்தரை விட்டு வழுவி போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு வந்த சோதனைகளில் அவர் என்ன பண்ணல? வழுவி போகவில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? உங்க குடும்பத்துல நீங்க எந்த முடிவை எடுத்தாலும் முதலாவது 1 நாளோ அல்லது 2 நாளோ தேவ சமூகத்தில் அமர்ந்து உபவாசம் இருந்து செபித்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள். என்னுடைய வேலைக்கு, என்னுடைய தொழிலுக்கு, என்னுடைய குடும்பம் சார்ந்த காரியத்திற்கு நான் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்பதாக எனக்கு அந்த உபவாச ஜெபம் அவசியமாய் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்க கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னா 2 பேர் உட்கார்ந்துருக்கிறோம், 1 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். நேரம் இருந்தா பார்ப்போம். என்ன பார்ப்போம்? ஆண்டவர் சொல்றாரு, ஐயா சாமி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நேரம் இருந்தா பார்ப்போம் அப்படின்ட்டாரு. என்ன பண்ணுவீங்க? எப்படி? ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே, நேரம் இருந்தா வர மாட்டேங்குது, நேரம் இருந்தா பார்ப்போம் அப்படின்னு நம்மள்ட்ட அவர் ஒரு பதில் வச்சிருக்கிறாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு காரியம் நான் சொல்லவா?
கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வீண். கட்டுறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்குங்க. எல்லாமே என்ன இருக்குது? ரெடியா இருக்குது. ஆனா என்ன, கர்த்தர் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வீணானது. உங்க குடும்ப வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? நாம் எடுக்கிற எந்த முடிவுகளையும் தேவ சமூகத்தில் அமர்ந்து, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து அவர் சொன்னால் மாத்திரமே செய்ய வேண்டும். அப்ப முதல் காரியம் இது நமக்கு தேவையான ஒன்று. நீங்க எடுக்கிற எந்த முடிவையும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து என்ன பண்ணுங்க? கேளுங்க, ஜெபத்துல கேளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல எழுப்பி நிற்போமா கொஞ்ச நேரம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. கை தட்டி பாடலாமா? இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே போது கொஞ்சம் சத்தமா, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம், ஆமென், ஆர்ப்பரிப்போம் அன்பு இயேசுவை. நீங்க சொல்லணும், பழமை எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபமடைந்திடவே, நாங்கள் மறுரூபம். ஆமென். ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆர்ப்பரிப்போம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. நல்ல கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. கையை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஜெப வாழ்க்கையில, நம்முடைய ஜெப வாழ்க்கையில நாம எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும், நம்ம எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் முதலாவது நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட என்ன பாருங்க. முதலாவது நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லாம எதையும் செய்யக்கூடாது. கர்த்தர் சொல்லாம எதையும் செய்யக்கூடாது. நாம ஏன் விழுந்து போறோம் தெரியுமா? நமக்கு ஏன் பிரச்சனை வருது தெரியுமா? நமக்கு நிறைய பேரு நிறைய சொல்றாங்க, அது தேவன் சொல்றாரான்னு புரிந்து கொள்ளக்கூடிய எண்ணம் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம அவரு கூட உட்கார்ந்து பேசுற நாட்கள் குறைவா இருக்கிறதுனால இது அவர்தான் பேசுறாரான்னு நமக்கு தெரியல. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 40 நாள் அவர் உபவாசமாக இருந்தார். அல்லேலூயா. இந்த உபவாச நாட்களை வீணான ஒரு நாளா நினைக்காதீங்கம்மா. ஐயா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்றத வீணா நினைக்காதீங்க. அங்க போனா என்ன ஏதோ பாட்டு தான் இல்ல. நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது உங்களுக்கே அறியாத ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். சில முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அதனாலதான் உங்களை ஆண்டவர் தேவ பிரசன்னத்துக்கு உங்களை அழைக்கிறார். வா, கொஞ்ச நேரம் என் கூட உட்கார்ந்து பேசு.
இன்னைக்கு ஜெப நேரம் நமக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு தேவன் நம்ம இருதயத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் தான் பேசுறாரா இல்லையா அப்படிங்கிற அனுபவம் நமக்கு இல்லாமல் போன காரணம் நாம ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அவர் வார்த்தையை கேட்டு பழகல, அவர் சத்தத்தை கேட்டு பழகல. நானும் ஜெபம் பண்றேன், நானும் பைபிள் வாசிக்கிறேன், ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. நாம் செய்ய வேண்டியதை சரியா செய்யாமல் போனதுக்கு காரணம் பேச வேண்டியவர் இவர் தானா என்கிறது நமக்கு தெரியல. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு 3 கேள்விகள் ஜெபத்துல ஏற்படும். இன்னைக்கு நீங்க ஜெபத்துக்கு வந்துட்டீங்க. இந்த ஜெபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ள வரணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஜெப வாழ்க்கை. எஸ், ஹalleluya. நீங்க ஒருவேளை என்ன நோக்கத்தோட இன்னைக்கு ஆராதனைக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கூட எதர்ச்சையா கூட வந்திருக்கலாம். இல்ல இன்னைக்கு போய் தான் பார்ப்போமே அப்படின்னு கூட வந்திருக்கலாம். ஆனா ஒரு காரியம், நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது தேவ பிரசன்னம் நிறைந்தவர்களாய் போகணும், தேவனோடு கூட பேசுகிறவர்களாய் போகணும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஜெப வாழ்க்கையில முதலாவது பிசாசு உங்க இருதயத்துல எழுப்புகிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 40 நாள் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இயேசு கிறிஸ்து வெளியில வர்றாரு. ஜெபத்திலிருந்து வெளியில வந்த உடனே முதல் ஒரு கேள்வியை பிசாசு எழுப்புறான். அந்த ஜெபத்திற்கு எதிரடையான ஒரு கேள்வி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி. முதல் கேள்வி இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன கேள்வி வருது தெரியுமா? நீர் தேவனுடைய குமாரன் ஆனால். முதல் தடுமாற்றம் நமக்கு எங்க தெரியுமா வரும்? சரீர பிரகாரமான தடுமாற்றம். என்ன தடுமாற்றம்? நீங்க இங்க ஆராதனைக்கு வந்துட்டு நல்ல ஃபயரா ஜெபம் பண்ணிட்டீங்க. எப்படி ஜெபம் பண்றீங்க? ஃபயரா, அக்கினி இறங்கி, அபிஷேகத்துல இறங்கி நல்ல கைதட்டி ஆர்ப்பரிப்போட ஸ்தோத்திரம் பண்ணி வீட்டுக்கு போன உடனே எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கதவை போய் திறந்தா என் பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்க. இங்க இருந்து நல்ல வாக்குத்தத்தம், கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், நீ பயப்படாத, நீ வீட்டுக்கு போன டபா டிமில் டிமில் எல்லாம் ஏறி பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கதவை போய் திறந்தா காலையில பார்த்துட்டு வந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. எப்படிதான் இருக்குது? அப்படியே தான் இருக்குது. என்ன பிரச்சனை பண்ணாங்க? இன்னும் 4 மடங்கு எக்ஸ்ட்ரா ஏறி நிக்கிறான். எப்படிங்க? இன்னும் 4 மடங்கு எக்ஸ்ட்ரா வந்து நிக்கிறான். இப்போ உள்ளத்துல பிசாசு ஒரு கேள்வி வைப்பான், உண்மையாகவே நான் உண்மையுள்ள தெய்வத்தை தான் ஆராதிக்கிறேனா? 40 நாள் உபவாசம், 30 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வெள்ளிக்கிழமை உபவாசம், எல்லா ஜெபத்துக்கு அப்புறம் எல்லாம் மாறிடும், நான் வீட்டுக்கு போன உடனே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைச்சு ஒரு தைரியத்துல ஊழியக்காரன் அனுப்பி வீட்டுக்கு போகும் பொழுது, ஆனா வீட்டுக்கு போன உடனே பார்த்தா அந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஒண்ணு மாறின மாதிரி தெரியல, ஒண்ணு சரியா, ஐயா அம்மா இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா, அங்க ஒண்ணு சரியான மாதிரி தெரியல. அப்படிங்கும் பொழுது உள்ளத்துல பிசாசு கொண்டு வருவான், நீ போய் ஜெபம் பண்ணியே, நீ அங்க வாக்குத்தத்த வசனத்தை கேட்டியே, ஊழியக்காரவனை ஜெபம் பண்ணி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி உன்னை ஆசீர்வாதத்தை அனுப்புறானே பாரு, உன் பிரச்சனை இன்னும் அப்படிதானே இருக்குது, மாறல. நீ உண்மையாவே அந்த தெய்வத்தை நீ ஆராதிக்கிறனா, அவர் உண்மையுள்ள கடவுள் தானா என்று நீ ஆராய்ந்து பார் என்று விசுவாசத்துல தடுமாற்றத்தை கொண்டு வருவான். என்ன தடுமாற்றம் இருக்கீங்களா? இதுல பல பேருக்கு இந்த கேள்வி எழுந்திருக்கலாம், பல பேர் இந்த கேள்வியில விழுந்து போயிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சபையே, நம்முடைய வாழ்க்கையில முதல்ல பிசாசு எங்க தெரியுமா கை வைப்பான்? பார், உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பார். நீ உண்மையாவே நீ ஆலயத்துக்கு போறியே, ஆண்டவர் ஆராதிக்கிறியே, அவர் உண்மையான தெய்வம் தானான்னு உன்னை முதல்ல ஆராய்ஞ்சு பார். ஏன் தெரியுமா? நீ ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லி இத்தனை வருஷம் ஆயும் உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை அப்படியே தானே இருக்குது.
உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அப்ப நீ ஆராய்ந்து பாரு, நீ ஆராதிக்கிற தெய்வம் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் இல்ல அப்படின்னு சொல்லி உங்க விசுவாசத்துல கை வைக்க பாப்பான். ஐயா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 3வது வசனத்துல யோவானுக்கு ஒரு தடுமாற்றம் வருகிறது. எல்லாமே இப்படி நடந்துகிட்டு இருக்குது. உண்மையாகவே இவர்தானா வருகிறவர், இவர்தானா இல்ல வேறொருவர் வர வேண்டுமா? யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவன் சொல்றான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவனுக்கு கேள்வி வருது. உண்மையாகவே வருகிறவர் நீர்தானா? ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15லிருந்து 19 வசனம் சொல்லுது. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு ஆபிரகாம் சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்றான், இல்ல ஆண்டவரே, எனக்கு வயசாயிடுச்சு, என் மனைவிக்கு சரீரம் கர்ப்பம் செத்து போயிடுச்சு, அதனால என்ன இஸ்மவேலை நீங்க என்ன பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 6வது அதிகாரம் 25-30 வசனம் வச்சீங்கன்னா, நீங்க என்னத்துக்காக கவலைப்படுறீங்க? உடைக்காக கவலைப்படுறீங்க, உணவுக்காக கவலைப்படுறீங்க, பிள்ளைகளுக்காக கவலைப்படுறீங்க, குடும்பத்தை பார்த்து கவலைப்படுறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு வரக்கூடிய முதல் கேள்வி சரீர பிரகாரமான ஒரு கேள்வி. இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும். நீங்க வீட்டுக்கு போன உடனே பிரச்சனை மாறி இல்லைங்கிறதுனால கர்த்தர் உயிரோட இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நானும் வணங்குகிற கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல். ஆமென், 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 ஆமென். நீங்களும் நானும் நம்புகிற கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் ஜீவனை கொடுத்த ஆண்டவர். அவர் மகிமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. நீங்க பார்க்கிறதெல்லாம் அல்ல, நீங்கள் காணாத ஒன்றை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாருங்க. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க காணாத ஒன்றை ஒருவேளை அது உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்காக கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோட பிதாவினிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒருவர், அவர்தான் நம்முடைய ஆண்டவர், அவர்தான் நம்முடைய தெய்வம். நீங்க வீட்டுக்கு போன உடனே ஒண்ணுமே நடக்கலைங்கிறதுனால நம்முடைய ஆண்டவர் உயிரோட இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அம்மா, உயிரோட இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அப்போ உங்க ஜெபத்துக்கு அப்புறம் முதல்ல என்ன கேள்வி வரும்? பிசாசு என்ன கேள்வியை கொண்டு வருவான்? விசுவாசத்துல தடுமாற்றத்தை கொண்டு வருவான். ஒண்ணுமே நடக்கல, அவர் உண்மையாவே கடவுள் தானா? அவர் உண்மையாவே கடவுள் தானா? என் வீட்டுல பிரச்சனை பண்றவன் இன்னைக்கு பிரச்சனை பண்ணிதான் இருக்கிறான். எனக்கு எதிரடையா நின்னவன் இன்னைக்கும் எதிரடையாக நின்றுட்டு இருக்கிறான். பக்கத்து வீட்டுல பிரச்சனை அப்படியே இருக்குது, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்குது. அவர் கடவுளா இருந்ததுல நடந்திருக்கும்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற முதல் பதில் என்ன தெரியுமா? காட்டு புல்லுக்கு அவர் அற்புதம் செய்வாரானால் நமக்கு செய்வதும் நிச்சயம். நம்முடைய குடும்பத்திற்கு அற்புதம் செய்வதும் நிச்சயம். பக்கத்துல கை பிடிச்சி ஒரு விசுவாசத்தோட ஒரு உலுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு செய்வது நிச்சயம். சொல்லுங்க, இந்த மாதம் உங்க ஜெபத்திற்கு பதில் வரும், ஜெபத்திற்கு பதில் வரும். உங்களை மறுபடியும் கர்த்தர் மேன்மையா நிறுத்துவா. சரீர நன்மைக்காக அல்ல, ஆவிக்குரிய நன்மைக்காக உங்க கண்களை திறந்து பாருங்க. ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா சரீர நன்மைகள் தானாக வந்துவிடும். என் வாழ்க்கையில் அப்படிதான் வந்துகிட்டு இருக்குது. என் குடும்பத்தில் தேவன் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். என்னை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. என்னை வெறுத்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஆமென். இரண்டாவது காரியம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசு கொண்டு போய் நிறுத்தி
நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்கள் கட்டளையிடுவார், பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, உங்க ஜெபத்துல பிசாசு என்ன கேள்வி தெரியுமா கொண்டு வருமா? வசனத்தின் மேல கேள்வியை கொண்டு வருவான், வசனத்தின் மேல சந்தேகத்தை கொண்டு வருவான். இருக்கீங்களா? எதன் மேல? வசனத்தின் மேல. ஆமா, பிசாசு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது உங்க காதுல சொல்லுவான், உனக்கு கொடுத்த வாக்கு தத்தமெல்லாம் யோசிச்சு பார்த்தியா? இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது வாக்கு தத்த வசனம் எடுத்த அவர் உன்னை வாழாக்காம சொல்லுங்க தலையாக்குவார்னு சொன்னார்ல, நீ போற இடமெல்லாம் நான் கூட இருப்பேன்னு தானே சொன்னாரு. இப்ப பாரு, நீ தனியா நிக்கிற. எப்படி நிக்கிற? தனியா நிக்கிற பாரு. பாரு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல பாரு. உன் சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? உன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இரண்டாவது கேள்வி பிசாசு எங்க தெரியுமா வைப்பான்? வசனத்தின் மேல வைப்பான், வாக்கு தத்தத்தின் மேல வைப்பான். வாக்கு தத்த வசனம் என்னாச்சு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார்ல, அது என்னாச்சு? வாக்கு தத்தம் என்ன ஆயிடுச்சு? நான் ஒண்ணு சொல்லவா? வசனம் ஒரு நாளும் அழிஞ்சு போகாது. ஆமென். வசனம் அழியாது. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, வசனம் அழியாது. என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன வாக்குத்தத்த வசனத்தை சொன்னாரோ அது ஒரு நாளும் அழியாது, அது அழியாது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறுவதே இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 14வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 14:26 வாசிக்கலாம். கண்டு கலக்கமடைந்து, ஓகே, பயத்தினால் என்ன பண்ணாங்களா? அலறாங்க. அடுத்த வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். அடுத்த வசனம் கவனிங்க, நல்லா கவனிங்க. பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் என்னை ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு என்ன பண்ணுங்க? கட்டளையிடுங்க. அடுத்த வசனம் சொல்றார், அதற்கு அவர் வா என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வா என்று சொல்வாரானால் நீங்க கடலின் மேல் நடந்து போவதற்கு ஆயத்தமா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? உங்களை கடலின் மேல நடக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களை கடலின் மீது, தண்ணீரின் மீது நடந்து போக வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தண்ணீர் என்பது பிரச்சனையா இருக்கலாம். எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் அத்தனை பிரச்சனைக்கு மேலையும் உங்களை எளிதாய் கடந்து போக வைக்க கர்த்தர் வல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். கைதட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், 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 ஆமென். எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு மேல இந்த மாசம் பதில் வரும். ஆமென் சொல்லுங்க. பதில் வரும், பதில் வரும், பதில் வரும். அந்த பிரச்சனைக்கு மேல உங்களை எளிதாய் கடந்து போக வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அழைத்தது நீரானால், சொல்லுங்க, அழைத்தது நீரானால் நடந்து வருவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமென், ஆமென். வசனம் சொல்லுகிறது, அதுக்கு நீ வா அப்படிங்கிற. வந்துட்டான். இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா? பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. இதுவரைக்கும் வாக்கு தத்தத்தை பார்த்தவன் அடுத்த வசனம் சொல்லுது, ஒரு பெரிய காற்று வந்துச்சான், காற்றை பார்த்துட்டான். இப்ப பிசாசு இப்பதான் மெயினா என்ன பண்றது? என்றாகுது. என்ன தெரியுமா என்றாகுது? இதுவரைக்கும் கர்த்தர் மேல இருந்த நம்பிக்கையிலே ஓடிக்கிட்டு இருந்த நம்ம இப்ப சின்னதா ஒரு காத்தடிச்ச உடனே அந்த காத்தை பாக்குறோம். யாராவது காத்த பார்த்துட்டு இருக்கீங்களாமா? இங்க நல்லா தாங்க என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு, நல்லா தாங்க நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நல்லா தாங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன், என்னமோ தெரியல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு பாருங்க. சரி, பிரச்சனை வந்தா என்ன? பிரச்சனை வந்துச்சு பாருங்க, என் போக்கஸ் பூரா பிரச்சனைக்கு மேல போயிடுச்சுங்க. எங்க போயிடுச்சுங்க? இருக்கீங்களா? அல்லேலூயாவா?
பிசாசு அப்படியே மெதுவா ஒரு காத்து கொண்டு வந்தா பாருங்க. என்னாச்சு? அந்த காத்து எப்படின்னு திரும்பின அப்புறம் அந்த காத்து என்னை கொண்டு போயிடுச்சுங்க. அல்லேலூயா. காத்து போற போக்கிலேயே நான் என்ன பண்ணிட்டேன்? ஆண்டவர் நம்மளை காத்துக்கு எதிர்த்து நிற்பதற்காக தான் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. பிரச்சனைக்கு எதிர்த்து நிக்கணும். பிரச்சனை கொண்டு போற இடத்துக்கெல்லாம் நான் போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாச பிள்ளை, விசுவாசிக்கிற பிள்ளை எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ பிரச்சனை பக்கமே போகாது. அந்த பிரச்சனைக்கு எதிர்த்து நின்று கர்த்தரை பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் சொல்லுது, நீ தண்ணிக்குள்ள மூழ்கி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசி அப்படின்னு. விசுவாச தடுமாற்றம், வசனத்து மேல தடுமாற்றம். கர்த்தர் வான்னு சொல்லிட்டாருன்னா வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்யணும் சொன்னா செஞ்சிடணும். கர்த்தர் போனா போயிடணும், போகாதன்னா போக கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், உங்களுக்கு கொடுத்த வசனத்து மேல ஒரு கேள்வி வரும், ஒரு சந்தேகம் வரும். ஆண்டவர் சொல்ற, அற்ப விசுவாசியே சந்தேகப்படாதே. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு பலவீனம் வர்றதுனால வசனம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு பிரச்சனை வர்றதுனால வசனமும் வாக்கு தத்தமும் அழிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் அல்ல. பிரச்சனை அழிந்து போகும் காலம் வரும். ஆமென் சொல்லுங்க. பிரச்சனை அழிந்து போகும் காலம் வரும். உங்களுக்கு எதிரடையாய் நின்றவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆகக்கூடிய காலம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது இந்த மாதத்துல உங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில வச்சிருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில வச்சிருக்கிறார். ஆமென் சொல்றவங்க மேல அந்த வார்த்தை அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே, அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்துல கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் வைத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னா சொன்னதுதான் அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமென், ஆமென். மார்க் 11:23 சொல்லுகிறது, நீ மலையை பார்த்து அப்புறம் போய் என்று சொன்னார். அது அப்புறம் போய்தான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. ஐயா ஆமென் சொல்லுங்க ஐயா. மலையை பார்த்து போன்னு சொன்னா போய் தான் ஆகணும். அது ஒருவேளை அந்த மலை உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம். உனக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் அந்த பிரச்சனையை பார்த்து எழுப்பி நின்று சொல்லுங்க, மலையை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல உன்னை அப்புறம் போய் என்று சொல்லுகிறேன். அது அப்படியே ஆகும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு வேணும் சந்தேகப்படாம கர்த்தருடைய வசனத்து மேல நில்லுங்க. வசனம் ஒரு நாளும் அழிந்து போகாது, அழிந்து போகாது. உங்களுக்கு கொடுத்த வார்த்தை மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடந்தாலும் அது முளைக்க வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். வசனம் அழிந்து போகாது ஐயா, வசனம் அழிந்து போகாதம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:20-21 சொல்லுகிறது, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், கர்த்தர் எனக்கு சொன்ன வசனங்கள் எல்லாம் அது அழிந்து போகாது. அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது நடக்கும். நடக்குமா நடக்காதாங்கிற கேள்வியே கிடையாது. கர்த்தர் எனக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் என்ன சொல்லுங்க, வீணாய் போவது இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்வார்த்தைகள், நல்வாக்கு தத்தங்கள் ஒன்றும் வீணாய் போவது இல்லை. வீணாய் போகாது, வீணாய் போகாது. இப்ப ஜெப வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில வர்ற 3 கேள்வியில முதல் கேள்வி என்ன கேள்வி? சரீர பிரகாரமான கேள்வி. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் உங்களுக்கு தான் வயிற்று பசிக்குதுல, இந்த கல்லை என்ன பண்ணுங்க, அப்பமாக்கி சாப்பிடுங்க. அப்பா சொன்னாரு, எனக்கு பசியெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமி, நான் சாப்பிட்டாதான் உயிரோட இருப்பேன்னு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையினாலதான் நான் உயிரோட இருக்கேன். அல்லேலூயா. 2வது சொன்னா பிசாசம் சொன்னா, பாரு வசனம் சொல்லுதுல்ல, என்ன சொல்லுதுல்ல, வசனம் சொல்லுதுல்ல. இன்னைக்கு நமக்கு வசனத்தை வச்சே சில நேரத்துல பிசாசு வந்து, பாத்தியா உனக்கு சொன்ன வசனம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, நீ ஜெபம் பண்ற ஆண்டவர் 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 ஓடியல, ஆரம்பத்துல சொன்னாங்கல்ல நீ ஒண்ணுமில்லாம போயிருவ, சர்ச்சுக்கு போக சொன்னாங்கல்ல, அவன் சொன்னதான் நடந்துகிட்டு இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தத்தின் மேல சந்தேகத்தை கொண்டு வருவான். அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நாட்கள் வருகிறது உங்களை எதிர்த்தவர்கள் சொன்னது ஒன்றும் இல் பொருளாகும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது காரியம், 3வது கேள்வி வரும். 8:9 வாசிங்க. மத்தேயு 4:8-9. Thank you Jesus. ஓகே, கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும்
அவைகளின் மகிமையையும் காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் நான் உனக்கு தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது ஒரு குழப்பம், ஒரு கேள்வி எங்க தெரியுமா வரும்? எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். இப்ப இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து பிசாசு காமிக்கிறான், ஏய் நீ ஒரு தச்சனுடைய குமாரன், நீ புதுசா ஊழியத்தை வேற ஆரம்பிக்க போற, நீ இப்பதான் ஊழியத்தையே ஸ்டார்ட் பண்ண போற, ஒன்னு சொல்ற, நீ என் காலில் விழுந்தீன்னா நான் உனக்கு இந்த உலகத்தையே தருவேன் அப்படிங்கிறான். இருக்கீங்களாமா? பிசாசு என்ன சொல்றான்? தம்பி நம்பிராதீங்க. பிசாசு சொல்ற நிறைய பொய்களில் முக்கியமான பொய் என்ன தெரியுமா? நீ இதை செஞ்சீன்னா நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்லுவான். பாலிய பிள்ளைகள் ரொம்ப கவனம். பிசாசு சில நேரத்துல சில வலைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். எதிர்காலத்தை காரணம் காட்டி நம்ம குடும்பத்தை ஒண்ணுமில்லாம மாத்திடுவான். ஏசப்பாக்கு அப்படிதான் கொண்டு வந்து காமிக்கிறான். ஏய் நீ புதுசா இப்பதான் ஸ்டார்ட் பண்ற, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த உலகத்தையே உங்ககிட்ட தர்ற, என் காலில் மட்டும் விடு. உங்களை சில காரியங்கள் நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. என்னால இதை செய்யாம இருக்கவே முடியலன்னு சொல்றீங்கல்ல, உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்குது. உங்க குடும்பத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. தேவனிடத்துல போக முடியாத அளவுக்கு. உங்களுடைய ஜெபத்திற்கு தடையா இருக்கிற மூன்றாவது காரியம் எதிர்காலத்தை குறித்த பயம், நாளை தினத்தை குறித்த பயம். நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன செய்யும்? நான் சொல்றதா, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவரானால் உங்களை சரியான பாதையில தான் உங்களை கொண்டு போய் விடுவார். உங்க எதிர்காலத்தை சரியான இடத்துல தான் கொண்டு போய் விடுவார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கை எதிர்காலத்தை அவர் சரியான இடத்துல தான் கொண்டு போய் விடுவார். நீங்க கர்த்தரை உண்மையா நம்புவீங்கன்னா உங்களை அவர் தள்ளாட விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை தள்ளாட விடவே மாட்டாரு. உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் உங்க எதிர்காலத்தையும் உங்க தேவைகளையும் தன்னுடைய உள்ளம் கையில உங்களை தாங்கி உங்களை எதிர்காலத்துல கொண்டு போய் விடுவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இங்க அப்போஸ்தலர் 27:20 சொல்லுது, பவுலை குறித்த வேதம் சொல்லுகிறது, இரவு முழுவதும் தண்ணியில மிதக்கிறான், பகல் முழுவதும் தண்ணியில மிதக்கிறான், இருட்டா பகலா தெரியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், நான் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை. என்ன இல்ல? எதிர்காலம் இருக்குதா, நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அற்று போயிற்று. ஆனாலும் அந்த நேரத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ நாளைக்கு ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எஸ், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். இதுக்கு என்ன தெரியுமா பதில்? எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா பதில்? நாளைக்கு நீங்கள் நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாளைக்கு நீங்கள் நிற்க வேண்டும். ஆகையினால இன்றைக்கு நீங்கள் சாவதில்லை, இன்றைக்கு நீங்கள் சாவதில்லை. நாளைக்கு கர்த்தர் உங்களை, உங்க தலையை கர்த்தர் நிமிர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் நிமிர்த்த போகிறார். இந்த வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னா தெரியுமா? அவன்கிட்ட ஒரு பெரிய வார்த்தை ஒண்ணும் பேசவே இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்கள. இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னார் பாருங்க. அதற்கு அப்பொழுது இயேசு, சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்காலத்தை குறித்து பயத்தை கொண்டு வருகிற பிசாசுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, என் பக்கத்துல வராது. ஆமென் சொல்லுங்கய்யா, அல்லேலூயா சொல்லுங்கய்யா. உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா நீங்க சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. என் திறமையை பார்த்து நீ என்ன பண்ற? என் திறமையை பார்த்து நீ கேள்விக்குறியாக்குறியா? என் சம்பாத்தியத்தை குறித்து கேள்விக்குறி கொண்டு வரியா? நான் சம்பாதிக்க முடியாது, வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம போயிருவேன், எதிர்காலத்துல ஒண்ணுமில்லாம போயிருவேன், நீ என்ன பண்ற? நீ என்ன ஒண்ணுமில்லாம மாத்திரம் இல்ல இல்ல, நீ நினைக்கிறது நடக்காது. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். உங்களுக்கு எதிர்கால பயம் வந்துச்சுன்னா சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். அவர் ஒருவரை மட்டும்தான் வணங்குவோம். அவர் ஒருவர் மட்டும்தான் தெய்வம். அவர் ஒருவர் மட்டும்தான் வார்த்தையில உண்மையுள்ளவர். அவர் ஒருவர் மட்டும்தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். அவர் வாயினால சொன்னதை தன் கையினால நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹalleluya 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 ஹalleluya. நாளைக்கு நான் நிற்க போகிறேன், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு பெருசு இல்ல. அப்பாலே போ சாத்தானே. நீங்க சொல்லுவீங்களா? அப்பாலே போ சாத்தானே.
அப்பாலே போசார். அவர் உங்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார்.